ஹாய் ப்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரியாக்டிங் டு சப்ஸ்கிரைபர்ஸ் மைன்கிராஃப்ட் வேர்ல்டு. ஸோ எஸ்பி கேமிங் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட மைன்கிராஃப்ட் வேர்ல்டை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு, நம்ம டிஸ்காலில் போட்டுருக்காரு. ஸோ அவரோட வேர்ல்டை நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கேடிஜி கார்னே தமிழ் கேமிங் அண்ட் 30 days மைன்கிராஃப்ட் சேனலில் இன்னைக்கு டே 5. ஓகே வாங்க உள்ளே போகலாம். Music. Welcome to Great Krigalan Magic Show. ஒரு வீடியோ டேஸ் பிளேட் 377 ஆத்தாடி. பாரு நம்ம மணி பண்ண வர போல ஸ்கின் நல்லா இருக்கு. கக்காஷி கக்காஷி தானே அது? ஆமாம் அந்த ஷரிங்கன்னு அந்த மாஸ்க்கு அந்த ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் அந்த யூனிஃபார்ம் கக்காஷி, அது கக்காஷியில் தான். இந்த ஹார்ஸுக்கு ஷேடர்லாம் போட்டிருக்காரு. ஷேடர் கூட அந்த பயணம் பண்ண முடியும். ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் ஷீப்பு அந்த வேர்ல்டுக்கும் சரியாக லோடாவோட. பட் இந்த புல்வெட்டு பெட்ராக்கில் வந்துட்டு இது ரொம்ப பார்க்குறது ரொம்பவுமே கஷ்டம். அதாவது இந்த மாதிரி நிறையா புல்வெளி இதெல்லாம் பார்க்க கஷ்டம். பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஐலாண்டு, அந்த சின்ன ஐலாண்டு ஏதோ ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் ட்ரை பண்ணியிருக்காரு போல. அங்கே என்ன ட்ரை பண்ணி கமெண்ட்டில் போட்டுருங்க எஸ்பி ப்ரோ. ஓகே அதே சைடு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு இது ஒரு லேக் போல். அங்கே ஒரு சுகர் கேன் இருக்குது. ஓகே ஓகே பாருங்களேன். வா இங்கே ஒரு பெட்டு வச்சுருக்காரு. ஐ திங்க் இந்த பெட்டு தான் ஸ்டார்டிங்கில் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். இதுதான் அவர் முத வச்ச பெட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேஸில் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வா இந்த ஸ்டெப்ஸோட ஸ்ட்ரக்சரை பாருங்களேன். கிளாபில் அதிகமாக இருந்தாலும் கூட அந்த டீப் ஸ்லேட்டு அப்புறம் அந்த டெட்ராய்டு அதெல்லாம் அது கரெக்டாக அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இதெல்லாம் இது எப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்துட்டு கிங்ஸ் லேண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது வந்துட்டு கரெக்டாக அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவரோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்காரு. ப்ளஸ் இந்த அந்த டர்ட் பிளாக் வச்சிருக்காரு. அங்கே இது என்ன இது என்ன அது நெதர் ராக்குன்னு நினைக்கிறது தான். ஓகே இப்போ டேஸ் ரேட் 377 ஆகுது. அங்கே இருப்பாரு கம்மியாக இருக்கும்போது முதல்ல நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது க்ளோ ஸ்டோன், அது பேர் நெதரில் தான் கிடைக்கும். அது வச்சுருக்காரு. பட் ஹெச்டி பாயிண்ட் 36 வச்சுருக்காரு. இப்போ தான் பேஸ்குள்ளே போகிறாரு. ஹார்ஸ் க்ளோ பார்த்தே அது ரோஸ் க்ளோஸ் மாதிரி இதுதான் தெரியும். அப்படிங்க பாருங்கள் கரெக்டாக அமைச்சிருக்காங்க. வேர்ல்டு அப்படி பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்துட்டு வில்லேஜ், அதாவது இது அவர் பேஸ், இது அவரோட பேஸ், அவரே அமைச்ச வில்லேஜ் நினைக்கிறேன். வில்லேஜர்ஸ் எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரியல. அது கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஏன்னா இவ்வளோ மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல அடைக்கணும். ஐ திங்க் வந்துட்டு மலைக்கு மேலே இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு கீழே இருந்து மேலே கொண்டு வந்து கூட அடிச்சிருக்கலாம். எப்படி வில்லேஜர்ஸை கொண்டு வந்து கமெண்ட்டில் போட்டுருக்க அப்புறம் நீங்கள் க்யூர் பண்ணிங்கன்னா அந்த வில்லேஜ்லேயே கொண்டு வந்தீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்ம் இருக்குது. ஓகே இப்போ கொஞ்சம் வில்லேஜர்ஸ் வீடு, அது வில்லேஜர்ஸ் வீடோட ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குது. அவங்களுக்கு இது போதும், ஒரு குட்டி வீடு அது போதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே நல்லா இருக்குது அதுவும். பட் அவங்களுக்கு தனியாக ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அதான் உள்ள இது வச்சுருக்காருங்க பிளாக் ஸ்மித்து. அதை நம்ம நெதர் போடுவோம், நெதர் அடிப்போம்ல, நெதர் மாற்றுவோம்ல, அது வச்சுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ட்ரோன் வச்சுருக்காரு. கோல்ட் ட்ரோன் இங்கே எதுக்கு வச்சுருக்காரு தெரியலையே. ஓகே தண்ணி பீச்சுறதுக்கா. சப்போஸ் இங்கே தண்ணி கிடையாச்சுன்னா இங்கே இருந்து ஓகே ஓகே இங்கே இருக்கிற பெல்ஸ் வச்சுருக்காரு. இங்கேயும் கரெக்டாக தான், இங்கேயும் கரெக்டாக பெல்ஸ் வச்சுருக்காரு. ஓகே அங்கே ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குங்க. ஐ திங்க் இந்த கேம்ப் ஃபயர் மூலியமாக பேச பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்த்துட்டு கேம்ப் வந்து புகை வந்து அதிகமாக வரும், அதனால தான் வச்சுருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஓகே இப்போ பேசி பார்த்தா நல்லா உண்மையில் நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸுக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்காரு. அது வந்துட்டு இங்கே அது என்னது சாக்குரா, அந்த சாக்குரா ட்ரீலேருந்து எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சாக்குரா ட்ரீல எடுத்துருக்காங்க உட்டை. சாக்குரா பயம் பெட்ராக்கில் ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன்.
ஓகே. இங்கே பாருங்களேன், ஸ்கெலிட்டன் ஹார்ஸு. இதுனா வாட்ச் டவரா? வாட்ச் டவர் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வாட்ச் டவர்லாம் இந்த மேலே போகிறாரு. பாருங்க அந்த வியூவை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல இதெல்லாம் போட்டிருக்காரு. எங்க இங்கக்குள்ள அப்சீடி வச்சிருக்காரு. அது நான் வச்சிருக்கேன் ட்ரைனிங் அப்சீடியனு. இந்த இங்கே ஒரு அயன் குளம் இருக்காங்க, இங்கே வில்லேஜஸ் இருக்காங்கனால ஸ்பான் ஆகிருக்கும். ஓகே. ஓ இங்கே ஒரு இன்னொரு வாட்ச் டவரா? ஆமாங்க, 4 பக்கம் கட்டி வச்சிருக்காரு போல வாட்ச் டவரை. ஆமாங்க, 4 பக்கம் கட்டி வச்சிருக்காரு. இங்கே வந்து பார்த்தா இந்த வால் தெரியும். ஓகே, அது அப்படி இந்த பெட்டும் தெரியுது. வாண்டரிங் டீர் எப்பறம் இங்கே வந்தான்? அவனே ஸ்பான் ஆயிடுவானா உள்ள? அயன் குளம் இருக்கான். இங்கே கூட லாவா ஃபார்ம் இருக்கு. ஓ ஓகே. ஆனால் அந்த என்ட்ரன்ஸில் தான் பாருங்களேன், அந்த ஷேர்ஸ் வச்சு அந்த ட்ரீல இருக்க செடியெல்லாம் கட் பண்ணி அப்படியே என்ட்ரன்ஸ் நல்லா அமைச்சிருக்காரு. அந்த மேலே அந்த பால்கனிக்கு இந்த இதெல்லாம் போட்டுருக்காரு பார்த்தீங்களா, ஃபென்ஸு. அந்த மேலே கிளாஸ் வச்சிருக்காரு. அவனமா அடிச்சு பற்றி அடிச்சிட்டு இருக்கான். அன்றைக்கி லேம்ப் வச்சிருக்காருங்க கரெக்டாக. அவர் பேச ரொம்ப அழகாக வச்சிருக்காரு. உள்ள பார்த்தா இன்னும் வில்லேஜ் வச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை வில்லேஜ் வீட்டில்? மொத்தம் எத்தனை வில்லேஜ் பேஸில் இருக்காங்க மொத்தமாக? ஓகே. அவனுங்க போகிறதுக்கா? நீங்கள் பார்த்தீங்க எத்தனை அடுப்பு இருக்கீங்க? எத்தனை அடுப்பு இருக்கு? அடுப்பா? இல்லை 10 12 அடுப்பு தான் இருக்குது. 3 வந்துட்டு அந்த அது என்ன தெரியல, அது பேர் அது இல்லை தெரியல, அது சரியா பேர் தெரியல, மறந்து போச்சு. அது ஃபர்னஸ் மாதிரி தான். ஓகே. ஓ ஸ்டோரேஜ் ஏரியா போலங்க. ஸ்டோரேஜ் வந்து கிராஃப்டிங் ஏரியா போல. ஏன்னா இங்கே வந்துட்டு செஸ்ட் பாக்ஸு அண்ட் கிராஃப்டிங் டேபிள் தான் அதிகமாக இருக்குது. இதுதான் என்சாட்மெண்ட் பண்ணுற இடம் போல். ஏன்னா ஹேண்ட்வீலும் இங்கே தான் இருக்குது, அண்ட் இதுவும் இங்கே தான் இருக்குது, புக் ஷெல்ஃப் இங்கே தான் இருக்குது. பிளாக் ஸ்மித் இங்கே ஒன்று வச்சுருக்காரு. அப்புறமா அங்கே இது அது பேர் என்ன? ஐயோ சரியாக ஞாபகம் மாட்டேங்குது. என்சாண்டிங் டேபிள் இங்கே தான் வச்சுருக்காரு. அண்ட் என்சாட்மெண்ட் போர்டெலாம் வைக்க ஒரு செஸ்ட் வச்சுருக்காரு. அதுக்கு மேலே ஒரு லேம்ப் வச்சுருக்காரு. ஐயோ இது மேக்மா கியூமா போனால் கிடைக்கும். இது என்ன போர்ஷன் தெரியல. இது லப்பீஸில் சொல்லி அண்ட் இவ்வளோ நைட் வச்சுருக்காரு. அது இவ்வளோ நெதரிட் இருக்குது, நெதர் ரேக் இருக்குது. அண்ட் இங்கனுக்குள்ளே ஒரு என்சாட்மெண்ட் புக் வச்சுருக்காரு. அது என்ன புக், அது என்ன எனக்கு தெரில. அப்புறம் இது பெட்ரூம். அதே நான் கரெக்டாக நிறைய பேர் பெட்ரூம் வந்துட்டு லைப்ரரி வச்சுருப்பாங்க புக்கு படிக்கிறதுக்கு. அதே அதுதான் இங்கே அதே மெத்தட் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம் போல். 2 புக் ஷெல்ஃபு, அப்புறம் 3 பெட்டு. இது வில்லேஜஸ் தூங்குறதுக்கு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வில்லேஜஸ் சொல்லியிருக்காங்க. அது 2 பெட்டா? ஓகே. இங்கே ஒரு ரூம் இருக்குங்க. வியூ நல்லா இருக்கு. ஓகே கரெக்டாக வச்சுருக்காரு. அதாவது ஃபுல் பேஸ் இங்கேருந்து பார்த்துடலாம். ஓ இது ஒரு பெட்ரூமா? 2 பெட் வச்சுருக்காரு, ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது. கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. இவர் சோலோ கிரியேட் பண்ணாரா இல்லை டீமோட சேர்த்து கிரியேட் பண்ணாரா தெரில. இது வந்துட்டு ரூஃபு.
மேலே வந்து பார்த்தா நல்லா தெரியும். அங்கே ஒரு கேட்டு ஸ்பான் ஆகி பார்த்தீங்களா? ஓ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த ஓ வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கா? ஓ வில்லேஜ் ஓகே 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 வில்லேஜ் வந்து பக்கத்துலேயே இருக்கு. அங்கேருந்து இங்கே வில்லேஜ் கூட்டு வந்திருக்காரு போல. எத்தனை வில்லேஜ் கூட்டு வந்தாரு? மொத்த வில்லேஜ் கூட்டு வந்தாரோ? இங்கே மேலே ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு. மேலே ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கு வில்லேஜ் ஒருத்தர். ஓகே வீடியோ ஓகே. ஆனால் டேஸ் பை 377 ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. அதாவது நிறைய பேர் வந்துட்டு 100 நாளைக்கு மேலே விளாட நிறைய பேர் வந்து மைக்கை விட்டு போகிறச்சா நீங்கள் மைக்கில் வந்து 300 நாளைக்கு அது தொடர்ந்து நிறைய தான் விளாடுறீங்களா? ஐ லைக் யூ ப்ரோ. ஸோ உங்கள் வேர்ல்டை ஸ்க்ரீன் கட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ண எஸ்பி கேமிங் நன்றி. அவருக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துக்கிறேன். அவருக்கு ஒரு கிரெடிட்ஸும் கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், இந்த இன்னையோட இந்த வீடியோ அவ்வளோதான். நானே ஒரு புதிய வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய் பாய் கைஸ். அதே தான் எஸ்பி கேம்க்கு இன்னொரு தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு அவரோட வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி ட்ரைவ் லிங்க் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி உங்கள் வேர்ல்டு ரியாக்ட் பண்ணோன்னா நம்ம டிஸ்கஸ் எவ்வளோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வேர்ல்டை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ரைவ் லிங்காக மாற்றி அதை எனக்கு டிஸ்கார்டில் நம்ம டிஸ்கார்டில் இருக்க இந்த எம்சி வேர்ல்டில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய். போயிட்டு வரேன். திஸ் இஸ் காருண்யா தமிழ் கேமிங். பாய். ஓகே. அண்ட் ப்ரோஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனல் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் தான் கோஸ்ட் பாங்க். இவரோட சேனலை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நல்ல எடிட்டிங் கண்டென்ட் சூப்பராக இருக்கும் அவர் எடிட்டிங் கண்டென்ட்லாம். நம்ம கூடிய சீக்கிரம் லைவ் போட ஆரம்பிச்சிடும். அண்ட் லைவ் போட ஆரம்பிச்சால கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்லி லைவ் வரும். அதனால் நம்ம ஒரு சேனல் ரியாக்ட் பண்ணுவோம் அந்த லைவில். ஓகே.